இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஹேஷ்டாக் ஃபேர் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன் என்னன்னு தெரியுங்களா? டீலிமிட்டேஷன் அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு எம்பிஸ் இருக்கணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட சேர்த்து இதோட ஒரு 7 ஸ்டேட் வந்து கரெக்டான பாப்புலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படி மெயின்டைன் பண்ணால என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் தொகையை வச்சு எம்பிஸ் வந்து கொடுக்கறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே கம்மியான எம்பிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு எம்பிஸோட கவுண்ட் வந்து நிறைய போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, இதனால தமிழ்நாட்டுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கோரிக்கைகள், நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கறத போய் நம்ம மத்திய சர்க்கார்ட்ட போய் நம்ம சொன்னாலுமே அந்த பார்லிமெண்ட்ல பெருசா வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் அவுட் ஆகாது. சோ நம்மளுடைய தேவைகள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாம போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இதுதான் மெயினான ப்ராப்ளமே. இப்போ இந்த விஷயத்தை நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கோரிக்கைகள் எல்லாத்துக்குமே நம்ம போராடுற மாதிரி இருக்கும். மக்கள் தொகையை கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு சொன்னதே யூனியன் கவர்மெண்ட் தான். ஆனா இப்ப நம்ம கண்ட்ரோலா வச்சிருக்கிறது பெரிய தண்டனையா? சோ இந்த டீலிமிட்டேஷன் இவங்க அப்படி மக்கள் தொகையை வச்சு எம்பிஸ் வந்து கவுண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது நியாயமா அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம நீங்களும் சொல்லுங்க. எங்களுக்கான வாய்ஸ் நாங்க கொடுத்துட்டோம். உங்களுக்கான வாய்ஸை கமெண்ட் மூலமாவும் ஷேர் மூலமாவும் பண்ணுங்க. நன்றி.